வணக்கம். இந்த அக்ஞான கிறுக்கன் பகுதியில் இப்போ இந்த பதிவில் என்ன பதிவு பண்ணலான்னு ஒரு நிலைமை வந்தபோது, அது ஃபாரினில் இந்த சாலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இல்லை அங்கே போயிட்டு வரவங்க சொல்கிறாங்க, ஒரு ஒரு மேடு பள்ளம் இல்லாத சாலை, ஒரு விரைவான சாலை. அதில் போகும்போது இந்த கப்பலில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏரோப்ளேனில் போகிற மாதிரி ஒரு மிதக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு சாலைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட சாலைகள் அதில் குறிப்பாக 80 கிலோமீட்டரில் போனோம், 100 கிலோமீட்டரில் போனோம், 50 கிலோமீட்டரில் போனோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு சாலைகள் இல்லையே, இருந்தாலும் அப்படிப்பட்ட ஊரில் நம்ம பிறக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேருடைய குறைகள் இருக்குது. அப்போது என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு குண்டும் குழியுமான ஒரு சாலையே நம்ம மக்களுக்கு ஒரு போதுமான ஒரு நிறைவை தரும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா ஃபாரினில் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, சட்டத்துக்கு பெரும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக அங்கே நிலைமை இருக்குது. அப்போது ஒரு ரெட் லைட் போட்டாச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் நின்றுடுவாங்க, கிராஸ் பண்ண அப்புறம் தான் போகிறது. யாரும் இல்லைன்னா கூட அந்த ரூல்ஸை மதித்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கே தெரியும், சாலைகள் ஒரு பக்கம் குண்டும் குழியுமா இருந்தால் கூட, அதுவும் இப்போ பலவிதப்பட்ட வேலைகள் நடந்துக்கிட்டு, ஒரு பக்கம் மெட்ரோ ஒரு குண்டும் குழியுமா இருக்குது, இன்னொரு பக்கம் ட்ரைனேஜ் சிஸ்டம், இன்னொரு பக்கம் இந்த வாட்டர் கனெக்ஷன், இப்படி பலவிதமான ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கனால இன்னும் ஒரு குண்டும் குழியுமான ஒரு நிலைமை வந்தாச்சு. ஆனாலும் கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சாலைகள் இருந்தால் கூட, இவ்வளவு மோசமாக இல்லைன்னா கூட ஓரளவு குண்டும் குழியுமாக இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கரோடு இருந்தால் கூட நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்ற ஒரு கருத்து எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, அப்புறம் ஹை ஸ்பீடு வெஹிக்கிள் வந்தாச்சு, 500 சிசி 1000 சிசி இப்படிலாம் வந்தாச்சு. அது சின்ன பையன்லேருந்து ஒரு நிலைமை சரியில்லாத ஒரு தன்னிலைமையில் இல்லாமல் ஒரு மயக்கத்திலையோ போதையிலோ ஓட்டக்கூடிய ஒரு நிலைமை, பல உயிர்களை காவு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம நாட்டில் சாதாரணமாக இருக்குது. அப்போது இதெல்லாம் ஓரளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாலைகள் கண்ட்ரோல் செய்யுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க உயிரை நினைக்கிறோமோ இல்லையோ, இந்த சாலைகளில் போகும்போது நம்ம பத்திரமா வீடு போய் சேரணும். இங்கே மேடு இருக்குது, இங்கே பள்ளம் இருக்குது, முதுகெலும்பு உடஞ்சிரும், இல்லை பேக் பெயின் வந்துடும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கம்மி பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணமான இந்த மக்கள்கிட்ட இப்போது இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பான நிலைமை மக்களுக்கு இருக்குன்ற மாதிரி கூட ஒரு எண்ணம் இருக்குது. இப்போது எப்படி சபரிமலைக்கு போகும்போது இந்த கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்ற மாதிரி இந்த குண்டும் குழியுமான சாலைகள் கூட ஓரளவு மக்களுக்கு பாதுகாப்போ அப்படின்ற ஒரு கருத்தை தான் எனக்குள்ளே ஏற்படுத்து. அதுவும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை அப்படின்றது கூட இந்த மாதிரி ஒரு சாலைகள் மக்களுக்கு, ஏன்னா பெரும்பாலும் நம்மளுடைய மக்கள் மேல் நோக்கு பார்வை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் கீழே என்ன இருக்குது அப்படின்றதே கிடையாது, மேலே பார்த்துக்கிட்டு சைடில் பார்த்துக்கிட்டு இப்படி போகிறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு வகையில் கீழே பார்த்து நடக்கணும், மேடு பள்ளம் இருக்குது, இல்லைன்னா விழுந்து காலை உடச்சிப்போம், கையை உடச்சிப்போம் அப்படின்ற ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாலைகளாக இது இருக்குது. அதனால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சாலைகளே ஒரு பெட்டர் அப்படின்ற மாதிரி கூட ஒரு எண்ணத்தை இது ஏற்படுத்துது. அதுவும் இல்லாமல் ஒரு பொறுமை, நிதானம், அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இது வெளிநாட்டில் சர்வசாதாரணமாக இது பின்பற்றுறாங்க, அந்த சட்டத்தை மதிக்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவு இதாக இருந்தால் கூட நம்ம மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இப்போது அண்ணாதுரையை ஒரு காங்கிரஸ் மெம்பர் என்ன கேட்டார்னா, யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவங்களுடைய ஆட்சி முடிய போகுது அப்படின்ற மாதிரி யுவர் டேஸ் ஆர் கவுண்டட்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே அண்ணா, அது இருக்கலாம், பட் அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், ஆனால் எங்களுடைய பாதையில் போகக்கூடிய அந்த கவனம் எங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்குது. அப்போது நம்மளுடைய இந்த சாலைகளும் நமக்கு இந்த பொறுமை நிதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவில்
இருக்குன்ற மாதிரி கூட ஒரு எண்ணத்தால் தான் இந்த அஞ்ஞான கிறுக்கெல்லாம் இந்த 238வது பதிவில் இதை பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதை பதிவு செய்தேன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.